மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு தமிழகத்தில் தலை சிறந்த மருத்துவக் கல்லூரியாக திகழ்கின்றது. நான் சட்டமன்ற உறுப்பினரை சரியாக பார்க்கவில்லை என்பதற்காக அவரும் படி இந்த எழுச்சிமிகு கூட்டம் இன்றைக்கு இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த தொகுதியிலே பல்வேறு வளர்ச்சி பணிகள் இங்கே நாம் இருக்கின்ற நூலகமானாலும் சரி, மீனவர் சமுதாய மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியானாலும் சரி, இந்த மாவட்டத்திலே அதிகமான நிதியை இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதி பெற்றிருக்கின்றது. நமது தொகுதியை பொறுத்தவரை குறும்பனில் இருந்து முட்டவரை மீனவர் கிராமங்களில் எந்த பகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ச்சி பணிகள். மரியாதைக்குரிய அன்பன் தளவாய் சுந்தர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது தமிழகத்திலே ஒதுக்கப்பட்ட 48 கோடி ரூபாயில் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 16.5 கோடி ரூபாய் தடுப்பு சுவர் பணியாக இருந்தாலும் சரி, தூண்டில் உழை பணியாக இருந்தாலும் சரி, அதே போல் அன்றைக்கு ஆசாரிப்பள்ளம் பேரூராட்சி குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் இருந்தது. அந்த ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, மரியாதைக்குரிய அன்பன் தளவாய் சுந்தர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது சுமார் 107 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இந்த மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு தமிழகத்தில் தலை சிறந்த மருத்துவக் கல்லூரியாக திகழ்கின்றது. அதே போலதான் சேனவளை அரசு மருத்துவமனை தர உயர்த்தப்பட்டது. குளச்சல் மருத்துவமனைக்கு கட்டடம் கட்டி கொடுக்கப்பட்டது. பல்வேறு மருந்தகங்கள் சீர்படுத்தப்பட்டது. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்பன் தளவாய் சுந்தர அமைச்சராக இருந்த பொழுது, நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது, நான் இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருந்த பொழுது உருவாக்கப்பட்ட திட்டங்கள் தான் இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு போட்டியிடுவதற்கு இன்றைக்கு பயந்து பதுங்குகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த தொகுதியில் ஏற்பட்டிருக்கின்றது. புரட்சி தமிழர் என்பது எடப்பாடியார் அவர்கள் போலியான பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதில்லை. மக்கள் பயன்பெறுகின்ற நல்ல திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்திருக்கின்றார்கள். விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும். பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மீண்டும் கொடுக்கப்படும். மாணவ செல்வங்கள் 12 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்தால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், உயர்நிலையில் பயின்றால் மாதம் 2000 ரூபாய், மீனவருடைய நலநிதி 8000 12,000, பெண்கள் படிக்க செல்கின்ற பெண்களுக்கு ஸ்கூட்டி வாங்குவதற்கு 25,000 மானியம், முதியோர் உதவித்தொகை மாதம் 2000, இன்றைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற தொகை 1000 2000 உயர்த்தி கொடுக்கப்படும். இப்படி எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை இந்த தமிழகத்தினுடைய ஏழை எளிய பாமர மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்படுத்துகின்ற திட்டங்களை இன்றைக்கு அன்பன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை இந்த நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்கள், இந்த நாட்டினுடைய மாணவ செல்வங்கள், இந்த நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்கள்
ஏழை தாய்மார்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக தான் திட்டங்களை தீட்டினார்கள். அது உழவர் பாதுகாப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணனி மிதிவண்டியாக இருந்தாலும் சரி, தாலிக்கு தங்கமாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, மகளிர் காவல் இந்த பஸ் ஸ்டாண்டு மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் வந்தது. ஆக நீங்கள் கேட்கும் பொழுது செய்த திட்டங்கள் சட்டமன்ற உறுப்பினராக என்பதை நீங்கள் ஒவ்வொரு தயவு செய்து கேட்க வேண்டும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். இங்கே பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள், இந்தியாவிலே உலக வரலாற்று 1969க்கு பிறகு அதிகமான கடன் சுமை உள்ள மாநிலம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 10.62 கோடியை தாண்டி விட்டது. 10.6. ஆக இந்த அளவுக்கு இந்த மாநிலத்தில் கடன் சுமையை தாங்கிக் கொண்டு இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் விழாவிலே அவர் இயக்கத்தை சேர்ந்தவர் தான் அங்கே செல்கிறார்கள். காவலாளி தடுக்கிறார். அவர் தடுக்கும் பொழுது அவர் கேட்டார், முதலமைச்சர் இன்றைக்கு நேற்றைக்கு பழக்கம் இல்லை, எனக்கு நான் ஆதி காலத்திலிருந்து திமுக இருக்கிறேன் சொல்கிறார்கள். ஆனால் திரித்து கொண்டே சொன்னார் அந்த காவல்துறை அதிகாரி, பொறுங்கள், நேரம் இருந்தார் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அவர் என்ன திரும்ப செய்துவிட்டு சென்றார், அவர் வாங்கிய பொக்கையை எங்க வைத்து வெளியிலே வந்து டிவிக்கு பேட்டி கொடுத்து சென்று விட்டார். என்னால் பார்க்க முடியவில்லை, பார்க்க அனுமதி கட்டணம் இப்படிதான் இருக்கிறது. நான் ஆரம்ப காலத்து கட்சிக்காரருக்கு எந்த நிலைமை என்றால், இந்த திமுக நிலையை சற்று பாருங்கள். அதேபோல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை சரியாக பார்க்கவில்லை என்பதற்காக அவரும் கோபித்துக் கொண்டு சென்று விட்டார் அறிவாலயத்திலிருந்து. இவர் எதிர்கட்சியில் என்ன செய்தார், கிராமமாக வந்து ஒரு பாக்ஸை போட்டு, அந்த பாக்ஸில் உங்களை குறைகள்லாம் நான் போடுங்க, உடனடியாக தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார்கள். இதுவரைவே இந்த பாக்ஸினுடைய நிலை என்ன, அந்த பூட்டு எங்கே, அந்த சாவி என்ன என்பது மு.க. ஸ்டாலினுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய திட்டங்கள், நிறைய வாக்குறுதிகள், அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற என்று கேட்டால் எதுவுமே நிறைவேற்றவில்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஒன்றுமே நிறைவேற்றாமல் 27 மாதம் 1000 ரூபாயை கொடுத்தார்கள். அது நான் கூட எங்க ஆட்கிட்ட சொல்லுவேன், சட்டமன்றத்தை நிறுத்தி பேசாதீங்க ஐயா, இந்த 1000 ரூபாய் பேசாமல் இருந்தால் அந்த 5 வருஷத்தை ஒப்பேற்றி போனால் வெளியில் மக்கள் விட மாட்டாங்க. நம்ம ஆட்கள் கேட்கறது கிடையாது, இதை பேசியே தீரணும் பார்த்தோன்னா 27வது மாதம் இருந்தாலும் கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ பார்த்தா ஓட்டுக்காண்டி 5000 ரூபாய் போட்டு விட்டாச்சு. அவங்க என்றுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, கருணாநிதி கூட பரவாயில்லை, இவர் அதிமுக நிர்வாகிகளை அழைத்து சென்று தன்னுடைய கட்சியை கவர்த்தி கவலைப்படவில்லை. யார் வந்தாலும் அவர்களுக்கு மந்திரி பதவி, யார் வந்தாலும் அவர்களுக்கு சட்டமன்ற பதவி என்ற எண்ணத்திலே அவர் இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். கட்சியுடைய லட்சணத்தை பாருங்கள். தன்னுடைய குடும்பம் தந்தையும் காட்டி மிஞ்சிட்டார். அப்பா, மகன், பேரை எல்லாரும் பதவிக்கு வந்தாச்சு. ஆக இந்த குடும்ப ஆட்சி மாற வேண்டும். இதே தொடர்ந்தால், இந்த ஆட்சி தொடர்பானால் நம்மளுடைய நாட்டினுடைய மக்களுடைய சிந்தித்து பாருங்கள். 1000 ரூபாய் என்று சொன்னார், 27 மாதம் கழித்தான் 1000 ரூபாய் கொடுத்தார். எடப்பாடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள், 2000 ரூபாய் என்று சொன்னார்கள். உடனே 5 ரூபாய்க்கு ஆச்சு. 3 மாசம் 3, உடனே 2 ரூபாய் போட்டாச்சு. அது இதுவரை அறிவிப்பு கிடையாது, 2 ரூபாய் போட்டு 5 ரூபாய் வச்சிருக்காரு. அதே போல் எடப்பாடி அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு 5 ஆண்டு காலத்துக்குள்ளே குடும்ப தலைவிக்கு வசதியாக, ஏழையான குடும்பம் மட்டுமல்ல, யார் யார் ரேஷன் கார்டு வைத்திருக்கிறோம் அவர்களெல்லாம் சிறு தொழில் தொடங்குவதற்காக மட்டுமல்ல, ஒரு 10,000 ரூபாயை வைத்து அந்த குழந்தை அந்த குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக வாக்குறுதியாக 10,000 ரூபாயை அறிவித்திருக்கிறார்கள். இங்கே பேசினார்கள் நமது சேவிர்மனாக இருக்கட்டும், அருமேஸ்வரர் கேட்டி பச்சைமானா இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய குளச்சல் பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகம் அன்றைய காலத்திலே சுனாமி நேரத்திலே நாங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கூடிய வேளையிலே சுனாமி நேரத்திலே காப்பாற்றியது யார் என்றால் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா. அன்றைய தினம் அவர் சட்டமன்ற உறுப்பினர், அன்றைய தினம் நான் அமைச்சர். ஒரே இடத்திலே கிட்டத்தட்ட 1800 பேர் இறந்து விட்டார்கள். மிக கஷ்டப்பட்டு இந்த பகுதியிலே ஒவ்வொரு கேம்பா சென்று இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் சமுதாய மக்களை பார்த்து
அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்து கடைசியாக வீடு இல்லை என்றால் வீடும் கட்டி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று மறந்து விடாது. அதேபோல் பட்டாவை எடுத்துக்கொண்டால் சரி, அதற்கு முடிவு கட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியும் என்ற சாதனையை படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நேரடியாக வந்தார்கள் சுனாமி நேரத்திலே. நாகர்கோவில் இருந்து என்னென்ன இடத்துக்கெல்லாம் போனோம் அத்தனை இடத்துக்கு சென்று பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட 15 ஐஏஎஸ் ஆபீசரை போட்டார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல, 15 ஐஏஎஸ் ஆபீசரை போட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் கஷ்டம் வேதனையுடன் இருக்கிறார்கள். குடும்பத்திலே கணவனையோ அல்லது தங்கையோ அல்லது குழந்தையோ இறந்த குடும்பத்தை நேரிலே பார்க்க வேண்டும் என்று அன்றைய சூழ்நிலையிலே எனக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கு உத்தரவிட்டார்கள். நாங்கள் ஒவ்வொரு கேம்பாக சென்றோம். அங்கு சாப்பாடு தேவையா, தண்ணீர் தேவையா, இதையெல்லாம் சுற்றி பார்த்து வளர்ந்திருந்தோம். ஆக இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியிலே என்ன நடந்தது, இதுவரையிலும் இங்கே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்ததாக சரித்திரம் கிடையாது என்பதை முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலர் அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் போராட்டம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போராட்டத்தை பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசி வந்தார்கள். இப்பொழுது போராட்டம் என்றால் தினந்தோறும் கடந்த 1 மாத காலமாக செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், சத்துணவுகள் ஆயாக்கள் போராட்டம், அங்கன்வாடி ஆயாக்கள் போராட்டம், தற்காலிக ஆசிரியர் போராட்டம். இதற்கு மேலாக இவர்கள் இந்த போராட்டத்தை எல்லாம் தவிர்ப்பதற்காக ஏதோ கூட்டு அழைத்து பேசி தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்க என்பது அந்த மக்களுக்கு நடந்து விட்டது. தூய்மை பணியாளருக்கு சாப்பாடு போடுதல், அவங்க கேட்டது நிரந்தர வேலை, சம்பளம் கேட்டாங்க. 3 நேரம் சாப்பாடு தெரியும் என்று சொன்னார்கள். அதுக்கு இந்த ஒரு 6 மாசம் தான் நடந்திருக்கும். ஆக இந்த திட்டத்தை எல்லாம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி, எடப்பாடியார் அவர்களும் இந்த சூழ்நிலையிலே இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற நலத்திட்டங்கள் அம்மாவின் பிறந்த நாளில் கொடுக்கப்படுகிறது. அதேபோல் இந்திய வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் நீட் வந்துவிட்டது என்று மக்கள் எல்லாம் கதறிக் கொண்டிருந்தார்கள். அது குறிப்பாக தமிழ்நாட்டிலே முக ஸ்டாலின் கையில் எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று மட்டும் சொல்கிறேன், அன்றைய தினம் சட்டமன்றத்திலே பேசும் பொழுது அமைச்சர் கீதாஜி அவர்கள் பேசினார்கள். அம்மையார் ஆட்சி காலத்தில் வரவில்லை, கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்தது, எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் நீட் வந்து சொன்னார்கள். நீட் என்பது நமது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அப்பொழுதுதான் தீர்ப்பு வந்தது, இந்தியா ஃபுல்லாக நீட் வந்திருக்கிறது என்பதை உணர்த்து வகையிலே அவர்களுக்கு பேசும் பொழுது சொன்னது கூடவே இங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு விட்டார்கள். ஆக நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது குலாம் நபி ஆசாத் அன்றைய தினம் அமைச்சராக இருக்கும் பொழுது அதற்கான நோட்டிபிகேஷனை அறிவித்தார்கள். 3 நீதிபதிகள் இருந்தார்கள். 2 நீதிபதிகள் நீட் வேண்டாம் என்று சொன்னார்கள், 1 நீதிபதி நீட் வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக அதை ரிவ்யூ செய்தது இதே காங்கிரஸ். காங்கிரஸ் நிலையை எண்ணி பாருங்கள், சற்று எண்ணி பாருங்கள். இன்றைய தினம் கூட பிஜேபியில் பல இடங்களிலே கூட்டம் போட்டு பேசுகிறோம் கூட எங்களிடம் ஒரு போட்டோவை காமித்தார்கள். எங்களுக்கே அதை பார்ப்பதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய நிலை இருக்கிறது என்பதை காமிக்கும் பொழுது பேசும் பொழுது இந்த ஆட்சி அகற்ற வேண்டும். உடைய ஜெகத்தை காங்கிரசும் டிஎம்கே முட்டிக்கணும்னு நினைக்கும். அந்த அளவுக்கு முட்டக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நாங்கள் வேலை பார்க்க தயாராக இருக்கிறோம் என்று குளச்சல் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட அனைத்து தொகுதிகளில் உள்ள உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் ஒன்றாக கூடி நாம் இந்த சட்டமன்றத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவராக கைகாட்டப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் கொடியை இந்த மண்டே மார்க்கெட் பகுதியிலே நாட்டுவோம் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.